ஆஷா, how are you? இன்னைக்கு நம்ம ஒரு பியூட்டிஃபுல்லான ஒண்டர்ஃபுல் கோவிலை பற்றின கதையை பார்க்க போகிறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கோவில் என்னன்னா கண்டியூர், திருக்கண்டியூர் அப்படின்னு ஒரு ஊர். இது எங்கே இருக்குன்னா தஞ்சாவூர்லேருந்து திருவையார் போகிற வழியில் கண்டியூர் இருக்கு. இங்கே இருக்கிற பெருமாளோட பேர் ஹர சாப விமோச்சன பெருமாள். இங்கே உற்சவர் சுவாமி பேர் கமலநாதன் பேர். இந்த ஊருக்கு கண்டியூர்னு ஒரு பேர் இருந்தாலும் இந்த ஊருக்கு பஞ்ச கமல க்ஷேத்திரம் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. அது ஏன் அப்படின்னா மூலவர் பேர் ஹரசாப விமோச்சன பெருமாள்னு இருந்தாலும் உற்சவர் பேர் கமலநாதன் அப்படின்னு ஒரு பேர். ஒன்னாச்சா? ரெண்டாவது தாயார் பேரு கமலவல்லி தாயார். 2, 3 கமலாக்கிருதி விமானம். சுவாமிக்கு மேல இருக்கிற அந்த கர்ப்ப கிரகத்துக்கு மேல இருக்கிற டவர் விமானம்னு பேரு. அந்த விமானம் பேரு கமல விமானம் ஆர் கமலாக்கிருதி விமானம். சரி, இந்த ஊர்ல இருக்கிற தீர்த்தம் கோவில் குளம் பேரு கமல தீர்த்தம். 4. நம்பர் 5 இந்த ஊருக்கு பேரே கமலக்ஷேத்திரம்னு அந்த காலத்தில், இன்னைக்கு கண்டியூர்னு சொன்னாலும் அந்த காலத்தில் இந்த ஊர் பேர் கமலக்ஷேத்திரம். ஸோ பஞ்ச கமலக்ஷேத்திரம்: கமலநாதன், கமலவல்லி, கமல தீர்த்தம், கமல விமானம், கமலக்ஷேத்திரம். பஞ்ச கமலக்ஷேத்திரம். ஃபைன். இந்த கோவிலோட ஸ்டோரி பார்த்தோம்னா சிவனுக்கும் பிரம்மாக்கும் ஏதோ ஒரு காரணத்தில் ஒரு குவாரல், சண்டை வந்துச்சான். யூனோ பிரம்மாக்கு 5 ஹெட்ஸ். என்னடா அது, பிரம்மாக்கு 4 ஹெட்ஸ் தானே, இவன் என்ன 5 ஹெட்ஸ்ன்னு சொல்கிறான்னு டவுட் பண்ணுறியா? பிரம்மாக்கு 5 ஹெட்ஸ் முதல்ல. ஈஸ்வரனுக்கும் தட் இஸ் சிவனுக்கும் 5 ஹெட்ஸ். அந்த ஒவ்வொரு ஹெட்டுக்கும் ஒவ்வொரு பேர். ஃபஸ்ட்டு ஹெட்டு பேர் ஈசானம், ரெண்டாவது ஹெட் பேர் தத் புருஷம், மூணாவது ஹெட் பேர் அகோரம், நாலாவது ஹெட் பேர் வாமதேவம், அஞ்சாவது ஹெட் பேர் சத்யோஜாத்தம்னு 5 ஹெட் சிவனுக்கு. பிரம்மாவுக்கும் 5 ஹெட்டு. திடீர்னு 2 பேருக்கும் சண்டை வந்தோடனே சிவன் கோச்சுண்டு அவரோட ஒரு ஹெட்டை கிளிப் பண்ணி எடுத்துறார், தலையிலேருந்து கிள்ளி எடுத்துறார். அப்புறம் சிவன் பிரம்மாவுக்கு 4 ஹெட்ஸ் தான் வந்தது, சிவனுக்கு 5 ஹெட்ஸு. ஆனால் கிள்ளி எடுத்தது அந்த தலை சுவாமி கையிலேயே ஒட்டின்றது. இது நம்ம 3வது திவ்ய தேசம் ஸ்டோரி பார்த்தோம் இல்லையா, அந்த ஸ்டோரி. அங்கே என்ன சொன்னா, தாயார் கையால் சாப்பிட்டா சரியா போயிடும்னு சொன்னா இல்லையா, அந்த தாயார் இந்த தாயார் தான். இப்போ என்ன பண்ணுறதுன்னு சிவன் யோசிச்சுட்டே இருந்தார். என்ன பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருக்கச்சு அப்போது பெருமாள் சொல்லி நேராக இப்படி ஒரு ஊர் இருக்குது கண்டியூர்னு, இங்கே போயிட்டு அந்த புஷ்கரணினா டெம்பிள் பாண்டு, அந்த டெம்பிள் பாண்டில் குளிச்சு என்னை பாரு, தாயார் உனக்கு மமம் கொடுப்பா, ஃபுட் ஃபீட் பண்ணுவா, சாப்பிட்ட உடனே உனக்கு அந்த கையில் ஒட்டின்னு இருக்க கபாலம் கீழே விழுந்துடும் அப்படின்னு. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரன் வேகமாக பிக்ஷாண்டார் கோவில்லேருந்து உத்தமர் கோவில்லேருந்து திருச்சி பக்கத்தில் இருக்கேன், அங்கேருந்து கிளம்பி இங்கே இருக்கிற டெம்பிள் பாண்டில் குளிக்கிறேன். இந்த டெம்பிள் பாண்டு என்ன சொன்னேன், கமல தீர்த்தம்னு சொன்னேன் இல்லையா. சுவாமியோட கபாலம் கையிலேருந்து விழறதுக்கு இந்த டெம்பிள் பாண்டு ஹெல்ப் பண்ணதுனால கபால மோக்ஷ புஷ்கரணி அப்படின்னு இந்த டெம்பிள் பாண்டுக்கு ஒரு பேர். டெம்பிள் பாண்டில் குளிச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் போட்டுண்டு சிவன் பெருமாளை போய் சேவிச்சுட்டு பெருமாளுக்கு ஹாயெல்லாம் சொல்லி தாயாரை பார்த்து சாப்பிட்ட உடனே கபாலம் கீழே விழுந்துருத்தான். ஸோ கையில் ஒட்டின்னு இருக்கிற கபாலம் கீழே விழுறதுக்கு ஹெல்ப் பண்ணினதுனால இந்த சுவாமி பேர் ஹர சாப விமோச்சன பெருமாள். அப்படின்னு என்ன அர்த்தம்னு பார்த்தா ஹரன். ஹரன்னா சிவன். ஹரிஹரன் சொல்கிறோமே, ஐயப்பனுக்கு பேர் ஹரியும் ஹரனும் குழந்தை பெற்றுன்றதுனால ஹரிஹரன்னு பேர். அந்த ஹரன் தான் இந்த ஹரன். சாபம் உனக்கு தெரியும், கர்ஸ், சாபம். விமோச்சனம்னா டு கெட் ரிட் ஆஃப்.
ஹர சாப விமோச்சன பெருமாள் யாரு? கமலநாத பெருமாள். ஹரசாப விமோச்சன பெருமாள். அச்சா, இந்த ஊர் பக்கத்துல திருப்பூந்துருத்தின்னு ஒரு ஊர். அந்த ஊர்ல கிருஷ்ண லீலா தரங்கிணி அப்படின்னு ஒன்று எழுதின நாராயண தீர்த்தர் அப்படின்னு ஒரு சுவாமி, ஒரு பெரிய மகான். அவரும் இந்த ஊர் பக்கத்துல தான் இருந்தார். அவர் இந்த பெருமாள் மேல ரொம்ப ஆத்மார்த்தம், ரொம்ப ஆசை. இந்த கமலநாத பெருமாள், ஹரசாப விமோச்சன பெருமாள் அவ்வளோ ஆசை. இந்த பெருமாள் மேல நிறைய பாட்டு பாடியிருக்கார். அதே மாதிரி இந்த கோவில் திவ்ய தேசம் சீரீஸ்ல வர்றதுனால 7வது கோவிலா இருக்கிறதுனால ஒரு ஆழ்வார் பாடியிருந்தா தானே திவ்ய தேசம். இந்த கோவிலை எந்த ஆழ்வார் பாடியிருக்காருன்னா நம்ம திருமங்கை ஆழ்வார். அவர் திருக்குறுந்தாண்டகம் அப்படின்னு ஒண்ணுல பிண்டியார் மண்டை ஏந்தி பிரம்மனை தெரிந்ததுன்னும்னு ஒரு பாசுரத்துல உலகமேத்தும் கண்டியூர் அப்படின்னு உலகத்துல உஸ்தியா, அவ்வளோ உஸ்தியான ஊர் கண்டியூர்னு இந்த ஊரை பற்றி பாடியிருக்கார். ஸோ whenever we go to தஞ்சாவூர்லேருந்து ஜஸ்ட் 10 kilometers டுவோர்ட்ஸ் திருவையாறு போகிற வழியில் இந்த டெம்பிள், பியூட்டிஃபுல் டெம்பிள் இருக்குது. அவசியம் இந்த கோவிலில் போய் பெருமாளையும் தாயாரையும் சேவிச்சா என்ன கிடைக்கும்? என்னென்னலாம் சாபம் நம்மளுக்கு இருக்கோ சகல விதமான சாபமும் போயிடும். ஈஸ்வரன் சாபத்தை போக்கின பெருமாள் நம்மளோட சாபத்தெல்லாம் பார்க்க மாட்டாரா? அதனால இந்த பெருமாளை போய் சேவிச்சு let us get relieved from all the sins. எப்போ நம்ம போகிறோம்? கண்டியூருக்கு போகலாமா?